நமோ வராகி. அம்பாலோட கருணையால் நம்மளுடைய குருஜி என்னை நம்பி நடக்கக்கூடிய பூஜையை நம்பி வரக்கூடிய அத்தனை பேருக்கும் அவர் தான் குருவாகவும் இருப்பார். இந்த வாராகியை பொறுத்த மட்டும் அவர் தான் குருவாக இருப்பார். வராக குருஜி அவங்களுடைய அந்த திரிஸ்தல க்ஷேத்திரம், அது ஒரு பெரிய பிருந்தாவன்னு சொல்லுவேன். அதை கட்டி கும்பாபிஷேகம் நிறைவாகி வருஷாபிஷேகம் இந்த வரக்கூடிய 5, 6 நடக்க இருக்கு. ஜூலை மாதம் 5ஆம் தேதி 6ஆம் தேதி. நான் இப்போ சபீமவா 2 நாளைக்கு முன்னாடி குருஜியை சந்திக்க போயிருந்தேன். அவ்வளோ விஷயங்கள் சொன்னார். இவ்வளோ நாள் அம்பாள் அங்கே குழந்த மாதிரி இருந்தா. ஈவன் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த அம்பாள் கூட பார்த்தீங்கன்னா குழந்த மாதிரி தான். குழந்த மாதிரி இருந்தா இனிமேல் அவளை ஒரு தாயா பெரிய மனுஷியா உட்கார வைக்க போறேன். அவள் அங்கே நின்று எல்லாருக்கும் அருள் பாலிப்பான்னு சொன்னார். அந்த பெரிய மாற்றம் எப்படி நடக்க போகுது அப்படின்னா, அவர் நடத்தக்கூடிய யாகத்தால் நடக்க போகுது. எல்லாருக்கும் தெரிஞ்சது வாராகி மாலை. வாராகி கும்பிடுறவங்களுக்கு வாராகி மாலை தெரியாமல் இருக்காது. வாராகி மாலையில் 32 பாடல்கள் இருக்கு. இந்த வாராகி மாலைன்றது வெறுமனே ஒரு எதிரியை அழிக்கக்கூடிய ஒரு ஸ்தோத்திரமாவோ இதுவோ கிடையாது. ஒவ்வொரு பாட்டுக்கும், அந்த 32 பாட்டுக்குமே 32 பீஜ மந்திரங்கள் உள்ளுக்குள்ளேயே இருக்கும். அது நமக்கு தெரியாது. அந்த 32 பீஜ மந்திரங்களையும் அவர் எடுத்து 32 குண்டம் இந்த வாராகி மாலைக்காக, அந்த பீஜ மந்திரத்துக்காக மட்டும் வைக்கிறாரு. அஷ்டவாராகி, இந்த அம்பாளுக்கு மகாவாராகிக்கு உப தெய்வங்களா இருக்கக்கூடியவ அஷ்டவாராகி. அவங்களுக்கு 8 குண்டம், அப்புறம் மகா ஹோமகுண்டம் 1, ஐயா உட்கார்ந்துருக்கக்கூடிய நம்ம குருஜி உட்காரக்கூடிய மகா ஹோமகுண்டம். இப்படி இது எந்த உலகத்திலையும் நடந்திருக்காது. இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு யாகத்தை யாரும் சிந்தனை கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய யாகம் இந்த வருஷாபிஷேகத்தை முன்னிட்டு நடக்க இருக்கு. நடத்தி அம்பாளுக்கு மாங்கல்யம் சாத்துறாங்க. அம்பாள் அங்க 16 அடியில இருப்பா. அவளுக்கு 5 இன்ச்சில் பெரிய மாங்கல்யம் சாத்துறாங்க. அது அவர் குறிப்பிட்டு ஒரு சில பேருக்கு மட்டுமே அனுப்பிச்ச மெசேஜ். எனக்கும் வந்திருந்தது. இந்த மாங்கல்யத்துக்கு உங்களுக்கு ஏதாவது சேர்க்கணும்னு தோணுச்சுன்னா சேர்த்துருங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. அவர் குறிப்பிட்ட 6 பேருக்கு தான் போட்டிருக்காரு. ஆனால் அது தவறுதலாக தான் ஒரு குரூப் அந்த பாட்காஸ்ட் இருக்கக்கூடிய மொத்த பேருக்கும் வந்திருக்கு. எனக்கு அது ஒரு வாய்ப்பாக நான் நினச்சேன். போயிருக்கும்போது அதுக்கு நானுமே அம்பாளுக்கு மாங்கல்யத்துக்காக என்னால் முடிஞ்ச ஒரு காணிக்கை கொடுத்துட்டு வந்தேன். இந்த யாகம் அவ விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறதுக்கான யாகம். இந்த 5ஆம் தேதி மத்தியானம் 3 மணிலேருந்து நடக்க போகுது. இதுக்காக தினமுமே அங்கே யாகம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வெறுமனே அந்த 2 நாள் நிகழ்வு இல்லை, 48 நாள் நிகழ்வு ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. அந்த 5, 6ஓட அதை பூர்த்தி பண்றாங்க. வாய்ப்பு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கலந்துக்கோங்க. இது மிகப்பெரிய யாகம். இதுல ஒரு பெரிய சூட்சமம் இருக்கு. இந்த சூட்சமத்தை முன்னாடி யாருமே எடுத்து சொல்ல மாட்டாங்க. ஆனா குருஜி அந்த ஒவ்வொரு குண்டத்துக்கும் ஒவ்வொரு மந்திரம் கொடுத்து அந்த ஒவ்வொரு மந்திரமும் 6000 முறை ஜபிக்க போறாங்க. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்துக்கிட்ட அந்த பூஜை நடக்கும் அப்படின்றாங்க. 6 மணி நேரத்துக்கிட்ட அந்த யாகம் நடக்கும். அதை நிறைவு பண்ணி மறுநாளும் அந்த யாகம் நடந்து அம்பாளுக்கு அந்த கலசத்தை கொண்டு போய் அவளுக்கு சேர்த்து திருமாங்கல்யம் சாத்த போறாங்க. அது ஒரு பெரிய நிகழ்வா நடக்க போகுது. அதுக்கு எல்லாரும் வரணும். அம்பாளை நம்பி கும்பிடக்கூடிய அத்தனை பேரும் வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு யாருக்கெல்லாம் இருக்கோ வாங்க, கலந்துக்கோங்க. 6ஆம் தேதி வருஷாபிஷேகம், 5ஆம் தேதி மாலையில இந்த பூஜை நடக்கும். இதை நம்ம அங்க இருந்து அந்த பீஜ மந்திரங்களை காதால கேட்கறது. குருஜியோட யாகத்துல என்ன ஸ்பெஷல்னா, போகக்கூடிய அத்தனை பேர் கையிலையும் ஆகுதி கொடுத்து நீங்க போடுங்கன்னு வாங்க. ஸோ இப்படின்னு இந்த 41 குண்டத்துலையும் நீங்கள் போட தான் போகிறீங்க. ஸோ இப்படி உங்கள் கையால் சேர்க்கக்கூடிய பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு எல்லாரும் வந்திருந்து அந்த அம்பாளுடைய ஆசையை பரிபூர்ணமாக பெறணும். அடுத்த அறிவிப்பு, நம்ம ஆஷாட நவராத்திரி ரொம்ப விசேஷமாக நடக்க போகுது. நான் எதுக்காக போனேன்லாம் தெரியாது. குருஜியை பார்க்கறதுக்கு இவ்வளோ வேலைகள், உடல் அசந்து போச்சு. தினமும் 500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். போன வாரம் வெள்ளிக்கிழமையிலேருந்து இந்த வாரம் வரைக்கும் இது தினமும் 500 கிலோமீட்டரு.
ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன், இந்த அலுப்புல நாங்கள் போகணுமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்தால் கூட இல்லை இன்னைக்கு போயாகணும் அப்படின்னு மனசில் தோணுச்சு. போனோம். குருஜி வந்து முதல்ல ஒரு 3 மணி நேரம் அவர் தான் சொன்னார். அந்த பீடத்தை பற்றி சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ க்ஷேத்திரம் வந்து முழுசா நிறைவாகி நிற்கிது. இந்த அம்பாளை பார்க்க போகும்போது இதில் ஏதோ ஒரு சூட்சமாக இருக்குது. ஏன்னா இப்படி வந்தால் நீங்கள் திரும்ப திரும்ப முடியல, எங்கேயும் திரும்பி போக முடியாது. ஒன்று திரும்பி போயிடணும், அம்பாளை பார்த்தா திரும்ப ஒரே வழியில தான் வர வேண்டியிருக்கு. அது எப்படி, இதில் ஏதாவது சூட்சமம் இருக்கான்னு சுர்முகி கேட்டாங்க. கேட்ட உடனே குருஜி சொன்னார், இது வரைக்கும் என்கிட்ட யாருமே கேட்கல, நீ தான் கேட்டிருக்கேன்னு சொல்லிட்டு வரைஞ்சு காமிச்சார். அந்த அம்பாளை தரிசிக்க போகிறது எப்படி இருக்குன்னா, ஒரு திரிசூலம் மேலே நம்ம நடந்து போய் அம்பாளை இப்படி நடுவில் இருக்கிற சூலத்தில் போய் அவளை தரிசிச்சுட்டு திரும்ப வந்து அதே திரிசூலம் வழியாக வந்துட்டு முழுசாக அந்த திரிசூலத்தை நம்ம அது திரிசூலத்திலேயே பாதுகாப்புக்காக நடந்து வந்து வெளியில் வர்றோம். இதில் இன்னுமே வந்து நாங்கள் இப்போ காமாக்கியா போயிட்டு வந்தோம் இல்லையா, அதையும் குருஜி சொன்னார். எப்படி அது அம்பாளுடைய யோனி பீடமோ அதே மாதிரி இந்த திரிசக்தி வராகி பீடத்தில் இருக்கக்கூடிய அம்பாளும் நீங்கள் இவ்வளத்தையும் தாண்டி அங்கே வந்து அந்த யோனிக்குள்ளேருந்து வெளியில் வர்ற மாதிரி தான் ஒவ்வொரு உயிரும் அம்மாவோட யோனிலேருந்து தான் வெளியில் வருது. அந்த யோனிக்குள்ளேருந்து நீங்கள் வெளியில் வர்ற மாதிரி தான் உங்கள் கர்மாக்கள் கரையுமிடும். நான் ஒவ்வொரு தடவையும் திரிசக்தி வராகி பீடத்தை பற்றி பேசும்போது சொல்லுவேன், அது கர்மாக்களை மாற்றி கொடுக்கும். நம்ம எதால் கஷ்டப்படுறோம், அது கஷ்டம் எதனால் வருதுன்னா நம்ம முன்வினை பயன்தான். அந்த முன்வினை பயன் என்னவோ அதை வந்து அந்த கர்மாவை கழித்து நம்மளுக்கு அறுத்தெறிஞ்சு நமக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய இடமா அந்த திரிசக்தி வராகி பீடம் இருக்குன்னு நிறையா வாட்டி சொல்லியிருக்கிறோம். அதே தான் அதுக்கான ஒரு சூட்சமமாக தான் இதை வச்சிருக்காரு. இது அங்கே இருக்கிறவங்களுக்கே தெரியாது. இது அவர் வரைஞ்சி காமிச்சு எங்ககிட்ட பேசும்போது இதை சொல்லிட்டு ஐயா சொன்ன ஒரு வார்த்தை, இதை நான் சொல்லணுன்றதை விட அம்மா உன்னைய சொல்லணும்னு சொல்லியிருக்கா, நீ சொல்லு, நீ சொல்லிடு, உன்கிட்ட நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான், எனக்கு இதுக்கு மேலே நான் யாருக்கு சொல்ல போகிறதில்ல, நீ சொல்லிடுன்னாரு. இப்படி ஒரு பெரிய சூட்சம அவர் சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல போய் தரிசிக்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம். அங்கே இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் அரைச்சி பூசுறதுன்றது அவ்வளோ பெரிய விஷயமா, அவ்வளோ நோய்களை தேக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்குது. அப்போ தான் இந்த ஆஷாட நவராத்திரியை பற்றி ஐயாட்ட நான் சொல்கிறேன். சொன்ன உடனே ஐயா சொன்னாங்க, எங்கே வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே, வேற வெளியில தாங்க ஐயா கொண்டு போகிறோம், நம்மளோட இடம் தான், ஆனால் அங்கே கொண்டு போகிறோம் அம்மாவே, இங்கே இடம் பத்தாது, கீழே வந்து இடம் பத்தாது, அதனால நான் இடத்த அங்கே தான் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே அவரா சொன்னார், அதுக்கு முந்தின நாள் நான் யாகம் பண்ணி தரேன்னாரு. ஏன்னா அவளை அடித்தளத்திலிருந்தே நீ வந்து ஏற்றி கொண்டு போ, அந்த இடத்துக்கு கொடுக்க தான் அம்மா வர்றா. 12ஆம் தேதி ஐயா வர்றாங்க, வராக குருஜி வந்து நம்மளுடைய நவராத்திரி நடக்க போகிற இடத்துக்கு முதல்ல அவங்க வந்து யாகம் பண்ணி அதை புனிதமாக்கி அதுக்கப்புறமா நம்ம அம்மா அங்கே வந்து உட்காந்து 9 நாளும் அவள் தான் அங்கே தான் அருள் பாலிக்க போயிருக்கா. இது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஒவ்வொரு பூஜையும் நாங்கள் எங்களுக்கு தெரியாததெல்லாம் வந்து தெரிய வச்சு, சொல்ல வச்சு, கேட்க வச்சு நடத்துகிறா. அது ஒரு பெரிய ஆச்சரியமாக நான் பார்க்குறேன். இந்த வருடம் ரொம்ப விமர்சனையாக நடக்க இருக்குது. அம்பாள் வந்து இது வாராகி கோட்டைன்னுவோம், அவள் கோட்டையில் உட்காந்து உங்களுக்கு அருள் தருவாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்குமே வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இங்கே இந்த அம்பாள் இவ்வளோ அலங்காரமாக, இவ்வளோ அழகா ஒவ்வொருத்தருக்கும் கேட்ட மாதிரி கொடுக்குறா. இந்த இடம் வந்து பூஜை நடக்க ஆரம்பிச்சு போன நவராத்திரியிலேருந்து ஆறுமுகன் தம்பி வந்து அம்மாவுக்கு மாலை சாத்துறாரு. எல்லா வீடியோலையும் பார்த்துருப்பீங்க, ஒரு தம்பி வந்து மாலை கொடுப்பாரு. அவர் வேண்டுதல் என்னவா இருக்குன்னா, அவங்க குடும்பத்தில் பொம்பளை பிள்ளை இல்லை, அவருக்கு ஆல்ரெடி 2 பிள்ளை இருக்குனாலே எனக்கு பொம்பளை பிள்ளை வேணும்னு வேண்டிட்டு வந்து கொடுத்தாரு. ஒவ்வொரு தடவையும் மாலையை வாங்கும் போதெல்லாம் எனக்கு பயமாக இருக்கும், நல்லபடியாக அவங்களுக்கு பொம்பளை பிள்ளை பறக்கணுமே, அம்மா உன்னை நம்பி கொண்டு கொடுக்குறாங்கம்மான்னு நானும் சேர்ந்து வேண்டுவேன். எனக்கு கூட 3வது ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னு அவ்வளோ வேண்டுனான்னு தெரில, அவருக்காக அவ்வளோ வேண்டுனேன். பொம்பளை பிள்ளை போன பஞ்சமிக்கு 2 நாளைக்கு முன்னாடி பிறந்தது. அவரு இந்த 1 வருஷமா தொடர்ந்து இங்க மாலை சாத்துறாரு. இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள். மலேசியால அம்மா வந்து அவருடைய ரொம்ப நாள் ஆசையான பத்துமலை முருகனை பார்க்க வச்சு ஒரு நல்ல ஒரு வேலையை கொடுத்து, போன பஞ்சமிக்கு முந்தின பஞ்சமி அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சு போறாரு. போன 1 மாசத்துல இப்படி ஒரு கம்பெனில இருந்து கூப்பிட்டு போறாங்க அப்படின்னா அதெல்லாம் பெரிய விஷயம். அம்பாள் அனுகிரகம் தான். இன்னைக்கு பூஜை பண்ணக்கூடியது நம்ம மது.
மது வந்து ஆசையா கேட்குறாங்க அவங்க கிட்ட, நீ எப்போதுமே பூ சாத்துறீங்க தம்பி, நீங்களும் சாத்துறதா இருந்தாலும் சாத்துங்க, ஆனா எனக்கு நான் இந்த வாட்டி நான் பூஜை பண்ண போறேன்னொன்னே, அம்மாவுக்கு யாரு செஞ்சா என்ன, இதுதான் மனசு. இது கூட அம்மா அவருக்கு வச்ச டெஸ்ட்டு. நீ என்கிட்ட உரிமை கொண்டாடுறியா அல்லது என்கிட்ட அன்பா இருக்கியா அப்படிங்கிறத. அம்மா நீங்க சாத்துங்கக்கான்னு அவர் சொல்ல, இந்த மாலை வந்து இருக்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். இப்பதான் அவருக்கு பரிபூர்ணமா ஆசி கிடைக்கும். நம்ம நமக்காகன்னு பண்றதை விட அடுத்தவங்களுக்காக அப்படின்னு பண்ணும்போது தான் அது பரிபூரணமா ஆசி கிடைக்கும். அதை இங்கே அவங்களோட பக்தர்களை வச்சு என் பிள்ளைங்க எவ்வளவு பரந்த மனப்பான்மை உள்ள பிள்ளைங்க அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டுறா. வாராகி கிட்ட நெருங்கிறதுக்கு ஒரே ஒரு தகுதி தான் வேணும். சுயநலம் இருக்கக்கூடாது, பொது நலமா இருக்கணும், எல்லாரையும் சமமா பார்க்கணும். இந்த ஒரு தகுதி வந்துருச்சு அப்படின்னா அவ வந்து சேர்த்து அணைச்சி கூடவே வச்சுப்பா. அவ்வளவுதான். இது ஒரு பெரிய மிராக்கலான விஷயம். அதே மாதிரி இந்த ஆஷாட நவராத்திரியில 15ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் விளக்கு பூஜைன்னு சொல்லியிருக்கிறோம். இந்த விளக்கு பூஜை 54 பேர் தான் பண்ண முடியும். இந்த 54 பேருமே முன்னாடியே புக் பண்ணியிருக்கணும். ஏன்னா இது திடீர்னு அவங்க விளக்கு எடுத்துட்டு வந்தாங்கன்னா கஷ்டமாயிடும். அதனால 54 பேருமே ஒவ்வொரு நாளைக்கும் தனித்தனி ஸ்லாட்டுன்னு ஒரு வாரத்தில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள்ள நம்மளுடைய வெப்சைட்லேயே அது புக் ஆகலாம். நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அந்த டேட்டில் உங்களுக்கு எந்தெந்த டேட்டில் அவைலபிள் இருக்குன்றதை நீங்கள் பார்த்தும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற டேட்லேயும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஆனால் அது வந்து உடனே புக் ஆகிடும் அப்படின்னு நம்புகிறேன். அது மாதிரி அந்த பூஜைக்கு தேவையானது என்னன்றதையும் ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கோம். யாராவது கொடுக்க விருப்பப்பட்டா கொடுங்க. உங்களை யாரையுமே கம்பல் பண்ணலை. மஞ்சள், குங்குமம், வளையல், வர்றவங்களுக்கு ப்ளவுஸ் பிட்டு, பூ அன்னைக்கான உதிரி பூவு, இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அந்த பூஜைக்கானது யாராவது எடுத்துக்கிறீங்கனாலும் எடுத்துக்கோங்க. எப்போதுமே எனக்கு குருஜி முதல்ல இந்த இடத்துல யாகம் நடத்தும் போது சொன்னதுதான், பூஜை உனக்காக கிடையாது, அது உனக்காகவோ உன்னோட இதுக்காகவோ கிடையாது, எல்லாருக்காகவும் நடக்கும் இந்த இடத்துல பூஜை. நீ பண்ணக்கூடிய மொத்த பூஜையுமே நீ தனிப்பட்ட எந்த பூஜையும் நீ பண்ண முடியாதுன்னாரு. உண்மைதான். எனக்கு வீட்டில் நான் பூஜை பண்ண முடியாது என்னால். ஆனால் இங்கே வந்தால் எவ்வளோ பெரிய யாகம் கூட நடத்த முடியுது. இதுதான் அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கான சத்தியமான வார்த்தை. அது அத்தனை பேரும் பலன் பெறதுக்காக தான் அந்த பூஜைகள் நடக்குது. யார் யாருக்கு வரங்கள் வேணுமோ கேட்டு அம்மாட்ட வாங்கிக்கோங்க. வரமா கேட்காதீங்க, அவளையே கேளுங்க. எனக்கு இந்த பொருள் அந்த பொருள்ன்றதெல்லாம் நிலை இல்லாதது. அவளையே கேளுங்க, அவள் நம்மளுக்கு ஆனந்தமா கூடவே இருப்பா. இந்த 15 நாளும் அங்கே காலையில் லலிதா சகஸ்ரநாமம் படிக்க வர்றவங்களுக்கு நம்ம பிரசாதம், அன்னதானம் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மாலை வேளையிலையுமே பெரிய பூஜை நடக்கும். அதுக்குமே நிறைய பேர் வருவாங்க. இந்த விளக்கு பூஜைக்கு எல்லாத்துக்குமே பிரசாதமும் இருக்குது, அன்னதானமும் இருக்குது. இப்படி எல்லா விதமும் இந்த 9 நாளும் கோலாகலமாக நடக்கும். நான் 9 நாள்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அம்மா 12ஆம் தேதியிலேருந்தே அங்கே தான் இருப்பா. கிட்டத்தட்ட ஒரு 15 நாளுக்கிட்ட ஆயிடுது. இது அவளா பிளான் பண்ணி போகிறாளா என்னன்னு தெரியாது. இங்கே வந்து வரும்போது தரிசிக்கலாம். அம்மா கலச வடிவில் இங்கேயும் இருப்பா. அங்கேயும் வந்திருந்து தன்னோட கோட்டையை விட்டு வெளியில் வந்து உட்காந்து நம்ம எல்லாருக்கும் அருள்பாலிக்க வர்றா. எல்லாரும் வாங்க. ஒவ்வொரு நாள் இப்போ நாங்கள் இது ஒரு சார்ட் மாதிரியும் கொடுத்துடுறோம். என்னென்ன பூஜைகள் இருக்குது, யார் யார் பாட வர்றாங்கன்றதை கூட அதில் போட்டுருவோம். வாய்ப்பு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கலந்துக்கோங்க. குருஜி வந்து யாகம் நடத்துறது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையுமே மாற்றுது. இதில் ஒரு பெரிய மிராக்கள் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு நம்ம போன யாகத்தில் என் கூட நெருக்கமாக இருக்கக்கூடிய தம்பி ஒருத்தர் போய் கண்ணீரோடு நிற்கிறாரு. குருஜி கையை மட்டும் காட்டுனாரு. ஒரு கயிறு ரட்சை ஒன்று கட்டி விட்டாரு. 21 நாளில் சரியாகும்னாரு. நம்ப மாட்டீங்க, அவர் எந்த விஷயத்துக்காக கலங்கினாரோ அது 21 நாளில் சரியாச்சு. அந்த 21ஆவது நாள் அந்த கயிறை 21 நாள் கழிச்சு அதை கழட்டிடுன்னு சொன்னாராம். 21ஆவது நாள்னு பார்த்தா அன்னைக்கு அவர் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாளாக இருந்தது. அப்படி விஷயங்கள் நம்மளுடைய மனசை பக்குவப்படுத்துறதுக்காக சுவாமி நிறையவே அம்பாள் நடத்திட்டு இருக்கா. இந்த இடம், இந்த அம்பாள் அத்தனை பேருக்குமானது. எங்க ஒருத்தருக்கு சொந்தமான அம்பாள் இல்லை. அவளுடைய கோட்டைக்கான அடித்தளம் அமைக்கத்தான் அங்கே போறா. 15 நாளும் அங்கே இருந்து எல்லாரும் வாங்க. தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க. மாலை வேளையில் வரவங்களுக்கும் நம்ம வந்து அவங்களுக்கும் தாம்பூலம்லாம் கொடுக்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை. அதை நல்லபடியாக அம்பாலே நடத்திப்பா அப்படின்ற எண்ணத்தோட அம்பாளுடைய பூஜையை நம்ம நிறைவு செய்யலாம். இந்த வாராகி வந்து விட்டால் இந்த பாட்டு பாடும்போது அம்பாள் இங்கே வர்றா. அதனால தான் அவளை அழைச்சிட்டு அதுக்கப்புறம் உட்கார வச்சு நம்ம பேசக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதுக்கு முன்னாடியே பூஜைக்கு நடுவுலையே நான் உங்களுக்கு இது எல்லாத்தையும் சொல்லிட்டேன்.
பெரிய விஷயத்தை நடத்துறதுக்காக அம்பாள் காலடி எடுத்து நடந்து வர்றா. எல்லாத்தையும் முடிச்சு பரிபூரணமா ஆனந்தமா திரும்ப இந்த இடத்துல கடைசி நாள் வந்து நிறைவா ஊர்வலமா வந்து மேலே ஏறி திரும்ப வந்து உட்காருவா. அது வரைக்கும் வாராகி வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய அத்தனை பக்தர்களும் கூட நிற்கணும். நான் என்னைக்கும் நீங்கள் வாங்க வைங்கன்னு சொன்னதில்லை. இந்த வார்த்தையை அம்மா சொல்கிறா, அதை எடுத்துக்கோங்க, கூட நில்லுங்க. அம்மாவை மேலே திரும்ப அவள் வந்து மேலே ஏறி இங்கே வந்து உட்கார்ற வரைக்கும் கூட இருந்து அதுக்கப்புறம் நடத்த போகக்கூடிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்ம அத்தனை பேரும் அனுபவிப்போம். நன்றி, வணக்கம்.